ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேசரி. சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து, நெய் உருகினோடனே எடுத்து வச்சுருந்த முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி லைட்டாக வறுத்து விட்டுறலாம். நெய் வந்துட்டு உருகினோடனே சேர்த்துக்கணும். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சேர்த்தோம் அப்படின்னா முந்திரியும் திராட்சையும் கருக ஆரம்பிச்சிரும். முந்திரி லேசாக வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம். திராட்சை உப்பி வரும், முந்திரியும் பொன்னிறமாகும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக மிச்சம் இருக்கிற நெய்யில் நம்ம ரவையை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த டம்ளர் பார்த்திங்கன்னா 200லேருந்து 250 கிராம் அளவுக்கு இருக்கும் ரவை. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொறுமையாக வறுத்துக்கலாம். இது வந்து கை எடுக்காமல் ரவையும் கலர் மாறாமல் வறுக்கணும். அடுப்பு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். நம்ம ரவையை இப்படி பொறுமையாக வறுக்கும் போதே பாதி அளவுக்கு வெந்துடும். அப்போ தண்ணியில் நம்ம வேக வைக்கும்போது இன்னும் நல்லா சாஃப்டாயிரும். பொறுமையாக நல்லா கிளறிட்டே இருங்க. நெய்யில் வறுபடும் போது வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரவை கலர் மாறவே இல்லை. அந்த நெய்யில் நம்ம போட்டது அப்படியே இருக்குது. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம வேற ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கேசரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு தண்ணி அளவுன்னு பார்த்திங்கன்னா, நான் 1 டம்ளர் ரவை எடுத்தேன்ல, நமக்கு 2.5 டம்ளர்லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இந்த மாதிரி செஞ்சோன்னா தான் நம்ம கேசரி செஞ்சு கொஞ்சம் நேரம் ஆனாலும் நல்லா இறுகாமல் இருக்கும். நம்ம தண்ணி ரொம்ப கரெக்டாக வச்சோம் அப்படின்னா அது நம்ம அப்போதைக்கு சாப்பிட்றப்ப மட்டும்தான் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு 2.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதிக்க விட்டுடலாம். நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி பிடிக்காமல் கிளறணும். தண்ணி கொதித்தோடனே அடுப்பை சிம்மில் போட்டுட்டு ரவையை சேர்த்து கிளறணும் அப்படின்னா கண்டிப்பாக கட்டி பிடிக்காது. பொறுமையாக கிளறிட்டு நம்ம ரவையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமும் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். அடுப்பு வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருந்தது அப்படின்னா தண்ணியெல்லாம் இஞ்சிரும். ஆனால் ரவை அந்தளவுக்கு சாஃப்டாக நமக்கு வெந்து வராது. அதனால அடுப்பை ஸ்லோலையே போட்டுட்டு அப்படியே பொறுமையாக பரட்டி விட்டுட்டே இருந்தோம்னா அந்த தண்ணிக்கும் ரவை வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு சாஃப்டாகவும் வந்துடும். இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு. நான் 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். நமக்கு வந்து 3/4 டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எங்களுக்கு இதுவே கரெக்டாக இருந்தது. நான் சர்க்கரையை மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நம்ம சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னா நல்லா உருகி இந்த ரவையெல்லாம் கட்டி விழுக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி கட்டி விழுந்ததுன்னா நம்ம அதை உடைக்கிற கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறணும் அப்படின்னா அந்த சர்க்கரை உருகிறதுக்கும் ரவையில் அப்படியே நம்ம கிளறும் போது அது இஞ்சி வரதுக்கும் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ தண்ணியே பதமே நமக்கு வந்து பெருசாக தெரியல. அதே மாதிரி கட்டியும் தெரியவே இல்லை. பாருங்கள், அவ்வளோதான். எல்லா சர்க்கரையும் போட்டுட்டு நல்லா கிளறிடலாம். இந்த மாதிரி பொறுமையாக நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கடுத்து தான் நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்து அது மேலால் அப்படியே ஊற்றிக்கலாம். நம்ம பவுட்ராக போட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. இந்த மாதிரி தண்ணி கலந்து சேர்த்தோம் அப்படின்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ ஃபுட் கலர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததான் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு நான் வந்து ஒரு 3 ஏலக்காவை 1 ஸ்பூன் சர்க்கரை கூட சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஏலக்காயை தட்டி போடுறதை காட்டிலும் இந்த மாதிரி சர்க்கரையில் நம்ம அரைச்சி போட்டோம் அப்படின்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஏலக்காயும் அந்தளவுக்கு வாயில் தட்டுப்படாது. அந்த ஏலக்காயோட ஃப்ளேவர் ஃபுல்லாக கேசரியில் இருக்கும், நல்லாயிருக்கும். ஃபைனலாக ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய் சேர்த்து பொறுமையாக பிரட்டி விட்டுடலாம். நம்ம பிரட்டும் போது இந்த நெய் உருகி வரும்போது இந்த கேசரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்தளவுக்கு இருக்கும்போது கரெக்டான பதம். ரொம்ப டேஸ்டான கேசரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பொறுமையாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். அவ்வளோதான். இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. அழகுக்காக இடையில ஒரே ஒரு பாதாம். அவ்வளோதான். சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.